அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்வோம். 1 பேதுரு புத்தகம் 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. உரலையே சொல்லுவோமா? ஆமென். கொஞ்ச காலம் பாடுகள். அதாவது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்துல எதை மட்டும்தான் அனுமதித்திருக்கிறார்? கொஞ்ச காலம் ஆசீர்வாதத்திற்காக. அப்படியா? கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே எது இருக்குது? சொல்லுங்க. ஆரம்பத்திலிருந்தே. சரி, இப்ப சிம்பிளா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இப்ப ஆரம்பத்திலிருந்தே ஒரு மனுஷனுக்கு உடல்ல ஒரு உடல் நலக்குறைவு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணு தெரியல, இல்ல காது கேட்கல, ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்தே நடக்கல. இப்போ என்ன பண்ணலாம்? இப்ப அந்த குழந்தை எப்படி வளரும்? வாழ்க்கை ஃபுல்லு கண்ணுதர்லனே அழுதுக்குமா? சரி, இன்னும் தெளிவா காசிராஜன் பிரதர்கிட்ட கேட்போம். நீங்க வாழ்க்கை ஃபுல்லு அழுதுகிட்டே இருக்கீங்களா? அழுத நாட்கள் இருக்கு. இப்போ சீரியஸா என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா கால் இப்படி இருக்குதுன்னு? இல்ல அதனால கர்த்தர் ஏதாவது நடத்தாம இருக்கிறாரா? நடத்தாம இருக்கிறாரா? கிடையாது. யாராவது ஏதாவது குறைகள் இருக்குது அப்படின்னா, எனக்கு பிறந்ததுல இருந்தே அப்படி இருக்குன்னா, ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் நம்ம அதை நினைச்சு நம்ம என்ன பண்ணலாம்? வருத்தப்படலாம். அதுக்கப்புறம் அது என்னவா மாறிடும்? ரெகுலர் ஆயிடும். அப்ப ரெகுலர் ஆகும்போது அதை நம்ம என்ன பண்ணணும்? we know how to handle it. நம்ம அதை எப்படி கையாள வேண்டும் என்பது நமக்கு தெரிந்துவிடும். அப்போ இயேசு கிறிஸ்து பாடுகளை கிறிஸ்தவர்களுக்கு அனுமதித்திருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் வாழுகிற வாழ்நாள் முழுவதும் எதை அனுமதித்திருக்கிறார்? பாடுகள். இப்போ பாடுகளை அனுமதித்திருக்கிறார். இப்ப நம்ம எதுக்கு தகுந்த மாதிரி வாழணும்? எதுக்கு தகுந்த மாதிரி வாழணும்? ஹலோ, அப்ப வாழ்க்கையில ஃபுல்லா என்ன இருக்கும்? அப்ப எதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆயிக்கணும்? சொல்லுங்க. பாடுகளுக்கு டீச்சிங் தான் போறேன், பிரீச்சிங் இல்ல, டீச்சிங்கா உங்களுக்கு போறேன். பாடுகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளை ஷேப் பண்ணிக்கணும். கரெக்டா? ஒண்ணும் இல்ல, என்னுடைய வருமானம் மாசத்துக்கு 10,000 அப்படின்னா அந்த 10,000 தகுந்த மாதிரி குடும்பத்துல நான் பட்ஜெட்டை போட்டு வாழணும். கரெக்டா? அதுக்கு மேல வாழ்ந்தா தப்பாயிரும். அது குறைச்சு வாழ்ந்தாலும் கூட மிச்சத்தை எடுத்து வைக்கலாம். ஆனா மேல வாழ்ந்தா தப்பாயிரும். அப்ப பாடுகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்ப அந்த பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் நினைத்து வாழ்வேனானால் சரியா தப்பா? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதுங்களா? பாடுகள்னு சொல்லிட்டாரு, வாழ்க்கை ஃபுல்லா உனக்கு என்ன இருக்கு? இப்ப அந்த பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் நினைத்து வாழ்வேனானால் சரியா தவறா? சிஸ்டர், நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப எனக்கு பாடுகள் இல்லாத வாழ்க்கை நினைச்சு நான் வாழ்ந்தேனா சரியா? எனக்கு சொல்லிட்டாரு, கொஞ்ச காலம் உனக்கு என்ன இருக்கு இந்த உலகத்துல? அந்த கொஞ்ச காலம் எந்த காலம்? பூமியில நீங்க வாழ்ற, உயிரோடு வாழ்கிற நாட்கள் தான் அந்த கொஞ்ச காலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் என்ன இருக்கும்? பாடுகள் இருக்கும். இப்போ பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் நினைத்து வாழ்வேனானால் அது சரியா? என் வாழ்க்கையில பாடுகளே வேண்டான்னு சொல்லி நான் வாழ்ந்தேனா சரியா? அப்போ ஆண்டவர் எதை அனுமதித்திருக்கிறார்? இப்ப நான் எப்படி வாழணும்? பாடுகள் வேண்டாம் என்று வாழ்வேனா? பாடுகளில் எப்படி வாழ்வது என்று யோசித்து வாழ்வேனா? நான் சொல்றது உங்களுக்கு டீச்சிங், நாட் பிரீச்சிங். டீச் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு வாதியாரை போல சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வெறும் செய்தியை மட்டும் நான் சொல்லல. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் பாடுகள் உள்ள வாழ்க்கைக்கு தகுந்தாறு போல என் வாழ்க்கையை நான் என்ன பண்ணணும்? வாழ கற்றுக்கொள்ளணும். புரியுதுதான் நான் சொல்றது உங்களுக்கு? சில பேர் இந்த சின்ன வயசுல இருந்தே சைனஸ் ப்ராப்ளம், அப்புறம் வேற ஏதாவது ஆஸ்துமா ப்ராப்ளம் எல்லாம் இருக்கவங்க கையில ஒண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாங்க தெரியுங்களா? அதோட வச்சு அவங்க பழகி இருப்பாங்க. சாகர வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? அடிச்சடிச்சு பழகி இருப்பாங்க. இந்த சுகர்ல எல்லாம் இந்த சுகர் எல்லாம் வந்தவங்க என்ன பண்ணுவாங்க? 40 வயசு 30 வயசுல சுகர் வந்தவங்க சாகர வரைக்கும் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? டேப்லெட் போல. அப்போ கிறிஸ்தவனுக்கு உபத்திரவம் என்பது சுகர் மாத்திரை மாதிரி.
அவன் வாழ்க்கை ஃபுல்லா அதை என்ன போட்டுக்கிட்டு தான் ஆகணும், அதுக்கு மருந்து போட்டுக்கிட்டு தான் ஆகணும். இப்ப திடீர்னு ஒரு நாள் ஐயோ பாடுகள் அப்படின்னா அது சரியா தப்பா? திடீர்னு ஒரு நாள் பாடு இயேசுவே தாங்க முடியவில்லை அப்படி என்பது சரியா தப்பா? சரியா தப்பா? திடீர்னு எனக்கு பாடுகள் வந்துருச்சு, எனக்கு போராட்டம் வந்துருச்சு அப்படிங்கிறது சரியா தப்பா? உங்களை தான் கேட்கிறேன், ஆனா சொல்லவே மாட்டீங்க. சரியா தப்பா? தப்பு. கரெக்டுங்களா? ஏன் தப்பு? ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லா பாடுகள் அனுமதிக்கப்பட்டது. கிளாப் பண்ணுங்க. செய்தியை முடிச்சுட்டாங்க. பாடுகள் வரணும் ஐயா, கஷ்டங்கள் வரணும் ஐயா, அப்பொழுதுதான் நீங்கள் ஆண்டவரை தேடுவீங்கள் ஐயா. இதுக்கு மேல செய்தி நான் தர முடியுமான்னு தெரியல. கரெக்ட். அப்போ பாடுகள் நம்ம எதற்கு நேராய் வழிநடத்துகிறது? இப்ப உங்களுக்கு வந்திருக்க கஷ்டம், துன்பம், துயரம், துக்கம் நல்லதா தப்பா? யாரு தப்புங்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். லிசாக்கு கஷ்டம் வந்தா கண்டிப்பா தப்பு தான். லிசா கையை தூக்குறா. யாருக்கெல்லாம் தப்புன்னு நினைக்கிறீங்களோ, இந்த வயசுலயே அவளுக்கு பாடுகள்னா கஷ்டம் தான், அதனால தப்பு அவளுக்கு வந்தா. நம்மளுக்கு வரலாமா? யார் சொல்றீங்க என் வாழ்க்கையில கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் நல்ல டீச்சிங்ல இருக்கிறீங்க, ஆனா அப்பப்போ கஷ்டம் வந்தா மட்டும் என்ன பண்றீங்க? என்ன பண்ணிடுறீங்க? சோர்ந்து போயிடுறீங்க, அழுகுறீங்க, போய் முட்டிக்கிறீங்க. I want to question God, but I should not question God. கேள்வி கேட்கணும் போல இருக்கு, ஆனா கேட்க கூடாது. ஆனா மனசு கேக்குது. பைத்தியத்திலும் உச்சக்கட்ட பைத்தியம் ஆயிருவோம். எப்படி? கஷ்டம் வரும், பாடுகள் வரும். அது இப்படிதான் வரும்னு ஏதாவது இருக்கா? இப்படிதான் வரும்னு ஏதாவது இருக்கா? யார் மூலமா வேணா நினைச்சு கூட பார்க்கலங்க, நினைச்சு கூட பார்க்கலங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நினைச்சும் கூட பார்க்க முடியலன்னு சொல்ல முடியுமா? சொன்னோம்னா நம்ம சத்தியத்தில் இல்லைன்னு அர்த்தம். அப்ப பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நமக்கு வருவது தேவனுடைய நியமம். அதை யாருனாலையும் மாத்த முடியாது. சரி, இப்படித்தான் வரணும், இவ்வளவுதான் வரணும்னு ஏதாவது இருக்கா? அதுவும் கிடையாது. கரெக்ட், அதுவும் கிடையாது. எவ்வளவு வேணா வரும், எப்படி வேணாலும் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இங்க பாடுகள் பிரச்சனைகளே இல்லாதவங்க யாராவது கை தூக்குங்க பார்க்கலாம். என்ன பொறுத்தளவுக்கு மனுஷன்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சது யார் தெரியுமா? சிரிக்கிறவங்களதான். யாரை எனக்கு சுத்தமா பிடிக்காது தெரியுமா? என் மனைவிக்கு தெரியும். அழுகிறவங்களை. எனக்கு இந்த அழுகிறவங்களை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. அது கிறிஸ்தவன் அழுதான்னா சுத்தமா பிடிக்காது. பிள்ளைகள்லாம் சில நேரங்கள் அழுவாங்க, வெளியே போயிருந்துருவேன். ஏதாவது நினைச்சிட்டு வந்து அழுது வெளியே போயிருந்துருவேன். போகும்போது வெளியே போகும்போது அது வரைக்கும் நார்மலா பேசிட்டு இருப்பேன். ஏதாவது அட்வைஸோ இல்லை ஏதாவது கவுன்சிலிங்கோ கொடுக்கும்போது நார்மலா இந்த அழுக ஆரம்பிச்சுட்டு வெளியே போன்றுவேன். தயவு செய்து கொஞ்சம் வெளியே போன்றுவேன் யாராவது. ஏன்னா ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டவன் அழுந்தான்னா அவனை போல முட்டாள் யாருமே. நீங்கெல்லாம் ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறீங்களா? அழுகறக்கா வச்சிருக்கிறீங்க, அழுகறக்கா தெரிஞ்செடுத்திருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருந்து பாடுகளை நினைத்து அழுதோமானால் நம்மை போல சத்தியத்தில் குன்றினவர்கள் வேறு யாரும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எதுக்கு தெரியுமா அழுகலாம்? வேதத்துல ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் அழுகிறதுக்கு பர்மிஷன் இருக்கு. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சாப்பிட காரம் அதிகமா ஆண்டவரே, ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் வேதத்துல அழுகணும், வேற எதுக்குமே அழுகக்கூடாது. புதிய ஏற்பாட்டை பொறுத்த அளவுக்கு சாவுக்கா? ஆத்துமாக்களுக்காக நீங்க அழுகலாம், சரிங்களா? ஒவ்வொரு நாளும் நரகத்திற்கு போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை நினைத்து, ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை நினைத்து நீங்கள் என்ன பண்ணலாம்? சாவுல சிரிக்கணும். ஏன்னா அவன் எங்க போறான்? ஆந்திரால ஒரு மாநிலத்துல ஒரு குறிப்பிட்ட சிஎஸ்ஐ சபையில யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த சபையில ட்ரம்ஸ், கீபோர்டு, கிட்டாரு, செட் ட்ரம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த வீட்டுக்கு போயிருவாங்க.
அந்த வீட்டுல அந்த ரோட்டு முக்களை நின்னுட்டு பீட் அடிச்சு பாட்டு பாடிட்டு இருப்பாங்களாமா. நம்ம இங்க தப்படிக்கிறோம்ல, அந்த மாதிரி அவங்க சந்தோஷமா பாடுவாங்களா. என்ன பாட்டுனா ஸ்டார்டிங் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம். ஏன் பாடுறாங்கன்னா அவன் எங்க போகுது அவனுடைய ஆத்துமா. அப்ப பரலோகத்துக்கு போகும்போது அவனை எப்படி வழி அனுப்பணும்? ஒரு கிறிஸ்தவன் மரித்தால் அவனை எப்படி வழி அனுப்பணும்? சந்தோஷமா வழி அனுப்பணும். ஆனா நம்ம எப்படி அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம்? அள்ளு அழுது சின்ன வயசுலயே போயிட்டு. எத்தனை வயசுல போனா என்ன? கிறிஸ்தவனா தானே போயிருக்கிறான். எத்தனை வயசுல? ஏசப்பா 33 போயிட்டாரு. என்ன ஏசப்பா சின்ன வயசுலயே போயிட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பவுல் 40 வயசுக்குள்ளேயே போயிட்டாரு. பேதுரு 45 வயசுக்குள்ளேயே போயிட்டாரு. யோவான் என்ன ஆனாருன்னே தெரியல, எங்க போனாருன்னே தெரியல. அழுகலாமா உட்காந்து? ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு போறாரு ஏசப்பா, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும். எதுக்கு அழுக சொல்றாருன்னா ஆத்தும ரட்சிப்பு. நீயும் பிள்ளையும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரணும்னு நினைச்சு அழுதுட்டு போ. வரலையே சொல்லுவோமா? தயவு செய்து நாம் நமக்காக அழுவது தவறு 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 தவறு. கொட்டு வச்சுக்கோங்க. இப்படி இப்படி அந்த சின்ன வயசுல இப்படி கொட்டு வச்சு சொல்லி தருவாங்க தெரியுங்களா? இந்த நடுவரல் இப்படி திருப்பி அந்த மாதிரி கொட்டு வச்சுக்கோங்க. நமக்காக நாம் அழுவது தவறு, மற்றவர்களுக்காக நாம் அழுவதுதான் சரி. வரலையோ சொல்லுவோமா? அது எதற்காகன்னா ஆத்தும பாரத்துக்காக அழுக. அல்லேலூயா. கிறிஸ்தவன் பாடுபடும் பொழுது அதை ஹேண்டில் பண்ற சக்தி அவனுக்கு இல்லைன்னா they are not still in the word. நான் சொல்றது புரியுதா? ஒரு கிறிஸ்தவன் பாடுகளை சரியா அவனால கையாள முடியலைன்னா அவன் எதுல இல்லைன்னு அர்த்தம். சொல்லுங்க, எதுல இல்ல? எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், நான் கோவப்படும் போது, ஓட எல்லாம் ஜெபிக்கவே ஜெபிக்காத அப்படிம்பாரு. நான் கோவப்படும் போது நான் சில சமயம் டக்குன்னு ஹைப்பர் ஆயிருவேன். ஒன்னே ஒண்ணு சொல்லுவாரு, ஓடா முதல்ல ஜெபிக்கவே ஜெபிக்காது, நீ மேலே ஏறாத முதல்ல அப்படிம்பாரு. ரைட்டா தப்பா? ரைட்டா தப்பா? கரெக்டா சொல்லுவீங்க இதுக்கு மட்டும் எல்லாரும். தப்பு தப்பு. ஏன்னா கோவப்பட்ட நீ மேல ஏறதுக்கு தகுதியே இல்லடா அப்படிம்பாரு. நான் என் குறைய சரின்னு சொல்லல, என் குறைய நான் என்னன்னு சொல்றேன்? தப்புன்னு சொல்றேன். நான் ஒத்துக்கிறேன். அப்போ நீங்க பாடுகளை கையாள தெரியாம மனிதர்களை நாம் குறை சொல்லலாமா? சூழ்நிலைகளை குறை சொல்லலாமா? சந்தர்ப்பங்களை குறை சொல்லலாமா? சொல்லலாமா? எனக்கு என்னுடைய பிரச்சனையை ஹேண்டில் பண்ண தெரியல, ஆனா நான் யாரை குறை சொல்றேன்? சூழ்நிலைய, மனிதர்களை, சந்தர்ப்பங்களை. ஏன்னா அந்த 3 வழியா தான் எனக்கு என்ன வரும்? அந்த 3 வழியா தான் என்ன வரும்? ஒருவேளை அப்படி அந்த மனுஷனே, அந்த சூழ்நிலையே, அந்த சந்தர்ப்பமே அதை பண்ணட்டுமே. பவுல் என்ன சொல்றாரு எபேசியர்ல? எதோட நமக்கு போராட்டம் இல்லை? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு. அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, ஒரு பாடு வந்திருக்குதே, அந்த பாடு ஏதோ மாம்சமானவனோ இல்ல ரத்தமும் சதையும் உள்ள ஒரு மனிதனாலேயோ வந்தது அல்ல. நீ அவனோடு போராடுகிறாய். அவனோடு போராடுவது தவறு. யாரோடு போராடணுமாமா? அந்தகார வல்லமைகளோடும் வானமண்டல பொல்லாத சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. வரலையே சொல்லுவோமா? ஒரு மனிதனை, ஒரு சூழ்நிலையை, ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு பாடு நிறைந்த ஒரு சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள் மனிதனை நமக்கு கொண்டு வருகிறது என்று சொன்னால் அது யாருடைய வேலை? பிசாசு தான். இததான் நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நமக்கு ஒரு பிரச்சனை வருதுனாலே முதல் தெளிவா புரிந்து கொள்ளுங்க. ஒண்ணு அது நம்மனாலயா இருக்கணும், நம்ம மாற வேண்டியது இருக்கணும், இல்ல பிசாசுனாலயா இருக்கணும். கண்டிப்பா யார் மட்டும் மாற மாட்டாங்க? மனுஷன் மட்டுமா? மத்தவன் மாறவே மாட்டான். எனக்கும் கேசவனுக்கும் சண்டைன்னா கண்டிப்பா இப்ப என் சைடு இருந்து நான் ஒண்ணு யோசிக்கணும். என்னன்னா, இது கேசவன் கிடையாது, பிசாசுடைய போராட்டம். இல்ல அப்படின்னா நான் எனக்கு அவனுக்கு நான் யோசிச்சு பார்க்கணும். தப்பு என் சைடு ஒருவேளை இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும்? அது என்னோடதுன்னு மாத்திக்கணும். என் சைடு தப்பு இல்லைன்னா கண்டிப்பா அது யாரோடைய பிரச்சனையா இருக்கும்? பிசாசுடைய பிரச்சனையா இருக்கும். இப்ப நான் யாரை குறை சொல்ல முடியாது? குறை சொல்லக்கூடாது. கேசவனை குறை சொல்லக்கூடாது. ஒருவேளை நான் கேசவனை குறை சொல்றேன், கேசவனை மாற சொல்றேன், கேசவனை மாத்தணும்னு நினைக்கிறேன், இது யாருடைய முட்டாள்தனம்? சொல்லுங்க. ஒரு அப்பாவா பையனை மாத்தணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல.
ஒரு மனுஷனா இன்னொரு மனுஷனை நான் மாத்தணும்னு நினைக்கிறது எப்பவுமே அது என்ன பண்ணாது, முடியாது. ஆனா ஒரு போதகனா இன்னொரு மனுஷனுக்கு என்ன பண்ணலாம், அட்வைஸ் பண்ணலாம். என்னாலையும் மாத்த முடியாது. ஒரு போதகனாய் ஒரு மனிதனை மாற்ற முடியாது. ஆனா என்ன செய்யலாம், அட்வைஸ் பண்ணலாம். அது யாருக்கு அட்வைஸ் பண்ணலாம்? சத்தியம் தெரிஞ்சவனுக்கு பண்ணலாமா, தெரியாதவனுக்கு பண்ணலாமா? சத்தியம் தெரிஞ்சவனுக்கு அட்வைஸ் பண்ணலாமா, சத்தியம் தெரியாதவனுக்கு பண்ணலாமா? யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு அதிகம்? யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு அதிகம்னு வேதம் சொல்லுது? சத்தியம் தெரிஞ்சு அதை சரியா ஹேண்டில் பண்ண தெரியாதவங்களுக்கு. வரலையோ சொல்லுவோமா? அப்ப நல்ல ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். பாடுகள்ல நீங்க சரியா ஹேண்டில் பண்ண கத்துக்காட்டி வாழ்க்கை ஃபுல்லு பாடுகளை நினைத்து நீங்கள் அழுது கொண்டே இருக்க வேண்டியதான். உங்க பிள்ளைகளை நினைச்சு அழுது கொண்டே இருக்க வேண்டியதான். உங்க பேரண்ட்ஸை நினைச்சு அழுது கொண்டே இருக்க வேண்டியதான். உங்க மனைவி, உங்க கணவன், உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நினைச்சு 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 அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் சத்தியத்துல சரியா வழி நடக்காததுடைய அர்த்தம். நீங்க தப்பா நினைச்சிட்டாலும் பரவாயில்ல. ஒரு ஊழியக்காரனா இப்ப பேசுறேன். இப்ப ப்ரீச்சிங், நவ் டீச்சிங் இஸ் கம்ப்ளீட்டட், நவ் இட் இஸ் ப்ரீச்சிங். சரியா? பாடுகளை ஹேண்டில் பண்ண தெரியாட்டி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க சத்தியத்துல இல்ல. நீங்க பாடுகள் நினைச்சு அழுக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஸ்பிரிட் சரியா ஜெனரேட் ஆகல. ஏன்னா அழுகை என்பது பிசாசினுடைய ஆயுதம். வரலையோ சொல்லுவோமா? இயேசுவுக்கு பாடுகள் இருந்ததா, போராட்டங்கள் இருந்ததா? லாசர் செத்தப்ப அழுதாரா? சிலுவையில் அழுதாரு நீங்க எதற்கா? சவுக்களை 39 அடி வாங்கின போது அழுதாருன்னு இருக்கா? ஜனங்க முதுகுல குத்துனப்ப அழுதாருன்னு இருக்கா? பேதுரு மறுதளிச்சுப்ப அழுதாருன்னு இருக்கா? யூதாஸ் காட்டி கொடுக்கும் போது அழுதாருன்னு இருக்கா? சொல்லுங்க. ஆணி அடிக்கும் போது அழுதாரா? ஈட்டியில குத்தும் போது அழுதாரா? துரோகம் பண்ணும் போது அழுதாரா? ஆனா ஒரே இடத்துல அழுதாரு. எங்க அழுதாரு? செத்து போனப்போ அழுதாரு. யாரு? லாசர் செத்து போனப்போ அழுதார். இயேசு கண்ணீர் விட்டார். வேற எங்கேயாவது இயேசு கண்ணீர் விட்டார்னு இருக்கா பாடுகளிலே? எங்கேயுமே இல்ல. So don't cry. அது சத்தியமே அல்ல. சத்தியத்தை தெரிந்தவன் அழுகிறான் என்றால் அது முட்டாள்தனம். பாடுகளை அனுபவிக்கவே அவன் பிறந்திருக்கிறான். கொஞ்ச காலம், அந்த கொஞ்ச காலம் நாம் இந்த பூமியில் இருக்கும் நாள். சொல்லுவோமா? சரி, இந்த பாடுகளில் நாம் எதை கற்றுக்கொள்கிறோம்? எதற்காக நான் இந்த பாடுகளை சகிக்க வேண்டும்? எதற்காக இந்த பாடுகளை நான் மேற்கொள்ள வேண்டும்? எதற்காக 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 இந்த பாடுகள்? அழுகக்கூடாதுங்கிறீங்க, மற்றவனை குறை சொல்லக்கூடாதுங்கிறீங்க, இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்றீங்க. அப்ப இந்த பாடுகளை வச்சு நான் என்ன பண்றேன்? எனக்கு இதுல என்ன லாபம்? இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த துன்பம், துக்கம், துயரம், இதனால எனக்கு என்ன லாபம்? 4 லாபம் இருக்கு. சீர்படுத்துறாரு, ஸ்திரப்படுத்துறாரு, பலப்படுத்துறாரு, நிலைநிறுத்துகிறார். உரலே சொல்லுவோமா? இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாரு? சீர்படுத்துகிறார். சீர்படுத்துகிறதுனா என்ன? சீர்படுத்துறதுனா என்ன சொல்லுங்க. சீருங்கிறது அழகிய தமிழ்ல நடையில, இப்ப தமிழ் நடையில ஒழுங்குபடுத்துகிறார். உரலே சொல்லுவோமா? சீர்படுத்துகிறார்னா என்ன படுத்துகிறாராம்? ஒழுங்குபடுத்துகிறார். உரலே சொல்லுவோமா? எதை ஒழுங்குபடுத்துறார்னா, எந்த ஒரு விஷயம் தவறா இருக்குதோ அதை சரி செய்கிறார். சீர்படுத்துறதுனா என்னது? தவறான விஷயத்தை சரி செய்வது. கண்டிப்பா கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு கர்வம் உண்டு. எல்லா ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் ஒரு கர்வம் உண்டு. என்னது சொல்லுங்க? ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த எல்லா கிறிஸ்தவனுக்கும் ஒரு கர்வம் இருக்கும். என்ன கர்வம்? நான் சரி, நான் சரி. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு கர்வம் இருக்கும். என்னது? பெருமை. பெருமை. அந்த பெருமை எதுல இருந்து வருதுன்னா, நான் சரிங்கிறதுனாலதான் வருது. என்ன வரும்? ஐ எம் ரைட். நானே பல நாட்கள் என் வாழ்க்கையில, என் ஊழியத்துல 10 வருஷம் கற்றுக்கொள்ளாத ஒரு காரியம், நான் சரி. 10 வருஷமா என் கர்வத்தை என்னால விட்டு கொடுக்கவே முடியல. கிட்டத்தட்ட 30 வயசு வரைக்கும், 19 வயசுல 30 வயசு வரைக்கும் 12 வருஷம் நான் சரிங்கிறது மட்டும்தான் என்னுடைய அகராதியில இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அபிஷேகம் இருக்கு, எனக்கு ஆவி இருக்கு, பரிசுத்தம் இருக்கு, ஒழுக்கம் இருக்குது, நீதி இருக்கு, நேர்மை இருக்கு, எனக்கு வார்த்தைகள் தெரியும், சத்தியம் தெரியும், பைபிள் தெரியும், ஜெபிப்பேன், நான் ஜெபிச்சா நடக்கும். அப்ப நான் யாரு? நான் யாரு? நான் யாரு? சரி. எத்தனை வயசு வரைக்கும் இந்த கர்வம் எனக்கு இருந்துச்சு? ஊழியத்துல 12 வயசு வரை, 12 வருஷம்
இந்த கர்வம் மட்டும் என்னை விட்டு இறங்கவே இல்லை. when my mother was died, எங்க அம்மா இறந்த அன்னைக்கு மொத்த கர்வமும் கீழே இறங்குச்சு. அது வரைக்கும் எனக்குள்ள நான் சரி, நான் தான் என்கிற கர்வம் எனக்கு இருந்துச்சு. நான் பொய்யெல்லாம் சொல்ல, பலிபீடத்துல இருந்து சொல்றேன், ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை இன்னும் சொல்றேன். 30 வயசு வரைக்கும் எனக்கு இருந்துச்சு. என் கோபத்துல நியாயம் இருக்கும்னு எனக்கு ஒரு கர்வம் இருந்துச்சு. என் பேச்சுல ஒரு உண்மை இருக்கும்னு எனக்கு கர்வம் இருந்துச்சு. என் செயலில் ஒரு பரிசுத்தம் இருக்கும்னு ஒரு கர்வம் இருந்துச்சு. எல்லாத்துலயும் அந்த கர்வம், நான் சரி அப்படிங்கறதான். ஒரே வார்த்தையில சொன்னா ஐ எம் ரைட். இது நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த சக்தி எனக்குள்ள ஏறவே இல்லை. என்னை சீர்படுத்திக்கவும் நான் விரும்பல, என்னை ஸ்திரப்படுத்திக்கவும் நான் விரும்பல, என்னை நிலைநிறுத்தவும் விரும்பல, என்னை கர்த்தர் பலப்படுத்தவும் நான் என்ன பண்ணல, இடம் கொடுக்கல. நான் சரிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக இந்த 4 விஷயமும் என் வாழ்க்கையில நடக்கவே இல்லை. 30 வயசு வரைக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் டீச்சிங் எனக்குள்ள போகவே இல்லை. ஒரு சொல்லுவோமா? அதுக்கப்புறம் தான் சில காரியங்களை கர்த்தர் உணர்த்தினார். 30 வயசுக்கு அப்புறம் 12 வருஷத்துக்கு அப்புறம் களிமண் மண்டைக்கு, இந்த மரமண்டைக்கு கர்த்தருடைய மறுபடியும் சத்தியம் உள்ள போக ஆரம்பிச்சது. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் இன்னும் சீராகவே இல்லை. ஒரு சொல்லுவோமா? நான் இன்னும் ஸ்திரமாகவே இல்லை, நான் இன்னும் பலப்படவே இல்லை, நான் இன்னும் நிலைப்படவே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அன்றையிலிருந்து என்னுடைய லைஃப் ஸ்டைலை மாற்ற ஆரம்பிச்சேன். லைஃப் ஸ்டைல் இல்ல, சத்தியத்தை அறிகிற அறிவை கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டேன். சத்தியத்தை போதிக்கிற அறிவு இருந்தது, ஆனால் சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லை. அல்லேலூயா. சத்தியத்தை சொல்லி கொடுக்கிற அறிவு இருந்துச்சு, ஆனா சத்தியத்தை நான் அறிஞ்சு கொள்ளுகிற அறிவு எனக்கு கிடைக்கல. டு த பீப்புள் இருந்துச்சு, பை த பீப்புள் இல்ல. மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஞானம் இருந்தது, எனக்கு நான் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஞானம் எனக்கு இல்லை. சொல்லுவோமா? அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் என்னை நான் சீர்படுத்த ஆரம்பித்தேன். சொல்லுவோமா? ப்ராப்ளத்தை அனுமதிக்க ஆரம்பிச்சேன், சில காரியங்களை மறக்க ஆரம்பிச்சேன், மன்னிக்க ஆரம்பிச்சேன், ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் சில காரியங்களை கர்த்தர் புரிய வச்சார். உங்களுக்கும் நான் அதுதான் சொல்றேன். எனக்கு அந்த மாற்றங்களாக நான் உங்களுக்கு சொல்லல. சத்தியம் சத்தியமே. நம்ம கர்த்தர் ஒழுங்குபடுத்தணும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் ரைட்டுங்கிறத தூக்கி வீசுங்க. வரலையோ சொல்லுவோமா? உங்க சைடு நியாயமே இருந்தாலும் அதை தூக்கி வீசுங்க. அல்லேலூயா. என்னைக்குமே உங்க சைடு நியாயத்தை நியாயம்னு கொண்டு வராதீங்க. அது தேவனுக்கு முன்பாக அநீதியா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனுடைய நியதி தேவனுக்கு முன்பாக அநீதியா இருக்கிறது. நான் சரின்னா தேவனுக்கு முன்பாக அது ரொம்ப தப்பு. எந்த மனுஷனும் நீதிமான் அல்ல என்பதுதான் தேவனுடைய சத்தியம். சொல்லுவோமா? எந்த மனிதனும் சரியல்ல என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. உங்களை நீங்க மாத்தணும்னா முதல்ல உங்களை ரைட்டுங்கிறத விட்டுட்டு நான் என்ன மாத்தணும்னு ஏசப்பட்ட கேளுங்க. சொல்லுவோமா? உங்களை நீங்கள் மாற்றக்கூடிய சக்தி ஆண்டவரிடத்துல மட்டும்தான் இருக்கிறது. உங்களை நீங்கள் மாற்ற வேண்டும் என்றால் சீர்படுத்தணும். ஆமோஸ் 9:12 எடுத்து வாசிங்க. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை சொல்லுவோமா? அந்நாளிலே கர்த்தர் எதை இதுபடுத்துவாராம்? விழுந்து போத தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்துவேன். ஒருவேளை சொல்லுவோமா? தாவீதின் கூடாரம் எங்கேயாவது ஒழுங்கின்மையாய் போகுமா? சொல்லுங்க, போயிருச்சா? தாவீதின் கூடாரம் இங்கே ஒழுங்கின்மையாய் இருந்தது. கர்த்தர் அந்த கூடாரத்தை என்ன செய்கிறார்? ஒரே வார்த்தை. நான் இது ஒரு பெரிய மெசேஜ் கொடுக்கலாம் இதுல. இப்ப எனக்கு டைம் இல்லனால டக்குன்னு முடிக்கிறேன். ஆக்சுவலா இதுல இன்னொரு செய்தி இருக்கு, ரீபில்ட்னு ஒரு செய்தி இருக்குது. அந்த செய்தியை தான் திரும்ப கட்டுவேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. எனக்கு யாராவது ஒருத்தர் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. ரீபில்ட் இதை குறித்து எடுக்கணும், ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஒரு நாள் நான் அதை எடுக்கிறேன். ஒரு பெரிய ரிசர்ச் அதுல இருக்குது, சரிங்களா? எனக்கு யாரும் ஒருத்தர் ஞாபகப்படுத்துங்க, நான் மறந்துடுவேன்.
சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, தாவீதின் கூடாரம்ங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் பார்த்து 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 கட்டுனது. கரெக்டா? ஆனா அது என்ன ஆகி போச்சு? என்ன போச்சு? வேதம் என்ன சொல்லுகிறது? அது என்ன ஆயிருச்சாமா? விழுந்து போச்சு. அப்புறம் திறப்பெல்லாம் அடைச்சு போச்சு, பழுதாய் போச்சு. எப்படி? விழுந்து போச்சு, அடைச்சு போட்டாங்க, பழுதா போச்சு. இப்ப தாவீதின் கூடாரம் சீர்கெட்டு இருக்கிறது. இப்ப அதை கர்த்தர் என்ன பண்ணணும்? சீர்படுத்தணும். வரலையே சொல்லுவோமா? பல வருஷங்களா அந்த தாவீதின் கூடாரம் என்னவாவே இருக்குது? பாழாயே கிடக்குது. இப்ப அதை என்ன பண்ணணும்? ஒழுங்குபடுத்தணும். வரலையே சொல்லுவோமா? ஏன் அது பல வருஷமா ஒழுங்குபடுத்தாமே இருந்துச்சு? வேதத்தின்படி 70 ஆண்டுகள் அது ஒழுங்குபடுத்தாம இருந்தது. தாவீதின் கூடாரம் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் இருந்து 700 ஆண்டுகள் வரைக்கும் அது ஒழுங்கு இல்லாம இருந்துச்சு. ஏன்? யாராவது டக்குன்னு சொல்லுங்க, நான் செய்தி முடிச்சிடுறேன். மக்கள் எல்லாம் பாவத்துல இருந்தாங்க. வேற டக்குன்னு யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். சரி, இப்ப அதை கட்டுவேன்னு சொல்லியிருக்காரா? ஏன் கட்டுவேன்னாரு? ஏன் பாலா போச்சுன்னு ஒண்ணு சொல்லுங்க. இல்ல அப்படின்னா ஏன் கட்டுவேன்னு சொன்னாருன்னு சொல்லுங்க. தீர்க்க தரிசனம். வெரி குட். அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஃபுல்ஃபில்னஸ் எங்க ஃபுல்ஃபில் ஆகுது? மக்களுடைய மனம் திரும்புதலில் ஆகுது. ஒரு சொல்லுவோமா? ஏன் சீர்கெட்டு போச்சுன்னா மனம் திரும்புதல் இல்ல. அவன் உணர்வு இல்லாம கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதை செலுத்தாதனால சீரழிந்து போயிடுச்சு, ஒழுங்கின்மையா போயிடுச்சு. இப்ப அதை சீர்படுத்துறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? அவன் மனம் திரும்புகிற அந்த காலம் வரைக்கும் தரிசனம் வைக்கப்பட்டிருந்தது. தீர்க்க தரிசனம் நிறைவேறது எப்ப தெரியுமா நிறைவேறுச்சு? அவங்க எல்லாம் மனம் திரும்பி கர்த்தரிடத்துல திரும்பினதுக்கு அப்புறம் தான் தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. ஒரு சொல்லுவோமா? அப்ப ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை சீர்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் மனம் திரும்பியே ஆக வேண்டும். ஒரு சொல்லுவோமா? மறுபடியும் சொல்ற, ரட்சிக்கப்படாதவனுக்கு வேதம் அல்ல. வேதம் யாருக்கு? பைபிள் யாருக்குங்க? பைபிள் யாருக்கு? ரோட்ல ஒருத்தங்க போயிட்டு இருக்க, வா இந்த பைபிள் படி, ஒழுக்கமா பைபிள் படி நட சொல்ல முடியுமா? நம்மள மாதிரி முட்டாள் அப்படி சொன்னா யாருமே இல்ல. ஆனா உங்களை யாராவது கூப்பிட்டீங்களா? பைபிள் படி, ஒழுக்கமா பைபிள் சொல்ற அப்படி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கு சொல்லலாமா? என்ன மாதிரி அறிவாளி வேற யாருமே இருக்க மாட்டாங்க. கரெக்டா? அப்ப வேதம் யாருக்கு? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. அப்ப யாரை சீர்படுத்துவேன் என்று சொல்லுகிறார்? யாரை ஸ்திரப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார்? சத்தமா சொல்லுங்க. யாரை பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார்? யாரை நிலைநிறுத்துவேன் என்று சொல்லுகிறார்? அப்ப சத்தியம் யாருக்கு? அப்ப மனம் திரும்ப வேண்டியது யாரு? அப்ப ஒழுங்காய் மாற வேண்டியவர்கள் யாரு? சொல்லுங்கப்பா. அப்ப இந்த சத்தியம் யாருக்காக? பாடுகள் யாருக்காக? துன்பங்கள் யாருக்காக? துயரங்கள் யாருக்காக? நமக்காக. தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஒரு சொல்லுவோமா? அப்ப இதை சரியா ஹேண்டில் பண்ண வேண்டிய அந்த விதம் யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? ரட்சிக்கப்பட்டவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ எப்படி ஹேண்டில் பண்ணலாம் சொல்லுங்க? இப்ப சொல்லுங்க, எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? என் பாடுகள் மூலியமா நான் எப்படி சீர்படுறது? என் பாடுகள் என்னை சீர்படுத்துகிறது எப்படி? என் பாடுகளின் போது எனக்கு ஒரு உணர்வு வரும் அல்லவா? அந்த உணர்வை என்னால் அடக்கி ஆள முடிகிறது என்றால் அதுவே சீர்படுத்தல். ஒரு சொல்லுவோமா? என் கோபம் ஒண்ணு வரும் தெரியுங்களா? அந்த கோபத்தை அடக்கி ஹேண்டில் பண்ணி அதுக்கு எந்த ரிப்ளைவும் பண்ணாம போறேன் பாத்தீங்களா? அங்க நான் என்ன சீர்படுத்துறேன். ஒரு சொல்லுவோமா? என் வாயின் வார்த்தைகள் வெளியே கொட்டுவதற்கு முன்பாக அதை அடக்கி ஆளுமை செய்து அதை கட்டுப்படுத்துகிறேன் பாத்தீங்களா? அங்க நான் சீர்பட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஒரு சொல்லுவோமா? என்னை வெறுத்தவர்களை நான் நேசிக்கிறேன் அல்லவா? அதில் நான் சீர்படுகிறேன். என்னை ஒதுக்கினவர்களை நான் சேர்த்துக் கொள்ளுகிறேன் அல்லவா? அதுதான் சீர்படுத்தப்படுதல். ஒரு சொல்லுவோமா? எனக்கு கண்ணீர் வரும் பொழுது அந்த கண்ணீர் வராதபடிக்கு என்னுடைய இருதயத்தில் அந்த மகிழ்ச்சியை விதைத்தேன் அல்லவா? அப்பொழுது நான் சீர்பட்டு இருக்கிறேன். ஒரு சொல்லுவோமா? எனக்கு எப்பொழுதெல்லாம் மாம்சம் வெளிப்படுகிறதோ அந்த மாம்சத்தை அடக்கி ஆவியை வெளிப்படுத்த தெரியுதல்லவா? அதுவே சீர்படுத்தப்பட்ட அனுபவம். ஒரு சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அப்ப சீர்படுத்தப்படுகிறதுனா இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களுக்கும் விலகி
சரியான வழியில நம்ம என்ன பண்ணணும்? பிரயாணம் பண்ணணும். உலகம் ஒரு சைடு போகும், நாம் அந்த சைடு போனோம்னா மாட்டிக்குவோம். நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், இது எதுவுமே எதுக்கு கிடையாது? கிறிஸ்தவனுக்கு அந்த ஃபாலோனஸ் கிடையாது. கிறிஸ்தவனுக்கு என்னென்னலாம் இருக்கு சொல்லுங்க? நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் கிறிஸ்தவன் பார்த்து வாழணுமா? அதை பார்த்து வாழ்ந்தா கிறிஸ்தவம் அல்ல. எதை பார்த்து கிறிஸ்தவன் வளரணும்? அன்பு, சமாதானம், இச்சையடக்கம், நீடி பெருமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், மன்னிப்பு, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வச்சு வாழ்றதுதான் கிறிஸ்தவம். ஒரு சொல்லுவோமா? நமக்கு வேற கொடுக்கப்பட்டிருக்கிற நீதி வேற, உலக நீதி வேற. நீங்க உலக நீதியை தேடுறீங்களா, தேவ நீதியை தேடுறீங்களா? உலக நீதி என்ன பண்ணும்? சரிக்கு சரி, தவறுக்கு தவறு. தேவநீதி என்ன? சரி என்றாலும் சரிதான், தவறென்றாலும் சரிதான். வரலையா சொல்லுவோமா? நன்மை செய்தவர்களுக்கு நன்மை செய், தீமை செய்தவர்களுக்கு தீமை செய் என்பது உலக நீதி. வேத நீதி என்னது? நன்மை செய்தவனுக்கு நன்மை செய், தப்பு இல்ல. தீமை செய்தவனுக்கும் நன்மையே செய். வரலையா சொல்லுவோமா? உன்னை சபிக்கிறவனை, ஆமா, இதுதான் சத்தியம். அல்லேலூயா. அப்போ சீர்படுத்தப்படுறது என்னன்னு புரியுதா? உலக நீதியிலிருந்து எந்த நீதிக்குள்ள வரீங்க? தேவ நீதிக்குள்ள வரீங்க. அப்போ இந்த ஷிஃப்டிங் எதன் மூலியமாய் நடக்கிறது? பாடுகளின் மூலியமாய். வரலையா சொல்லுவோமா? அந்த எக்ஸாம், பாடு என்பது ஒரு பரீட்சை. அந்த பரீட்சையில நீங்க தேர்ச்சி பெற்று உலக நீதியிலிருந்து எந்த நீதிக்குள்ள வரீங்க? தேவ நீதிக்குள்ள வரீங்க. இதுதான் சீர்படுத்தப்படுதல். வரலையா சொல்லுவோமா? எரேமியா 23, இப்ப படிக்காதீங்க, 23, 26, 13, எரேமியா 7:53, பிரசங்கி 7:3, 2 கொரிந்தியர் 1:7. நம்ம வருகிற வாரங்கள்ல பார்க்கலாம். நிறைய காரியங்கள் இருக்கிறது, சீர்படுத்தப்படுகிறது. சோ நான் சரி செய்யப்படும். சீர்படுத்தப்படுகிறதுனா என்ன? நான் சரி செய்யணும். என்ன, நான் எந்த இடத்துல சரி செய்யணுமோ அந்த இடத்துல சரியா நான் செஞ்சுட்டேன்னா எங்க போயிடலாம்? எங்க போலாம்? நித்திய மகிமைக்கு போயிடலாம். ஒருவேளை நான் என்னை சரி செய்யல, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன், நான் சர்ச்சுக்கு வரேன், என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனா நான் என்ன சீர்படுத்தல, ஸ்திரப்படுத்தல, பலப்படுத்தல, நிலைநிறுத்தல, அந்த நித்திய மகிமைக்கு நான் போவனா? என்ன சீர்படுத்தல, என்ன சரியா நான் என்ன சரி செய்யல, will I go to that everlasting glory? போவனா போக மாட்டேனா? கரெக்டா சொல்லுங்க. போவனா? சரி, போவேன். ஏன் அப்படிங்கறத அடுத்த வாரம் பார்க்கலாம். சரியா? என்ன சீர்படுத்தலைனாலும், சிறப்படுத்தலைனாலும், பலப்படுத்தலைனாலும், நிலைநிறுத்தினாலும் நான் என்ன பண்ணுவேன்? போவேங்கிறது என்னுடைய கூற்று. எனக்கு நான் சத்தியத்தை கற்றுக்கொண்ட ஒரு கூற்று. ஆனா சரி செய்ய வேண்டும், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஆனா போவேன் என்பது ஒரு கூற்று இருக்கிறது. அது என்ன நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆனா நீங்கள்லாம் சரி செஞ்சாதான் போவீங்கிறது ஒரு கூற்று இருக்கிறது. அது என்னங்கிறதையும் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஒரு சொல்லுவோமா? எழுமி நிற்போமா?